தமிழகத்திலே நடந்தேறி வருகிற சாதிய படுகொலைகளை கண்டித்தும் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் இளைஞன் ஆகாஷனுடைய படுகொலைக்கு நீதி வேண்டியும் ஒருங்கிணைந்த இளையான்குடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பிலே நடத்தப்படுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் ஜேம்ஸ் உலவன் அவர்களே, புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர் பார்த்திபன் அவர்களே, வழக்கறிஞர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து தங்களுடைய கண்டன முறையை பதிவு செய்திருக்கக்கூடிய தோழர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு பங்கெடுத்திருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் பேரவையினுடைய மாநில செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முகவை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஜெகதீசன் அவர்களே, இளைஞரணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் பெரியசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு இயக்கத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளையான்குடி வட்டார கிராம பொதுமக்களே, உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகளே, காவல்துறை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாடு என்பது பல்வேறு இனங்களை, மதங்களை, மொழிகளை, கலாச்சார பண்பாடுகளை உள்ளடக்கிய இந்த நாட்டிலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம்தான். இங்கே தலையாரி முதல் தலைமைச் செயலாளர் வரை, சாதாரண கான்ஸ்டபிள் முதல் டிஜிபி வரை, இங்கே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முதல் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதி வரை, இவர்களுக்கெல்லாம் மேலான ஒரு அமைப்பு என்பது இந்தியாவினுடைய அரசியல் சட்டம்தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இங்கே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் வேலை செய்தாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் வழியிருக்கக்கூடிய மாண்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இங்கே பணி செய்யக்கூடிய அதிகாரிகள், அவர்கள் காவலர்களாக இருக்கட்டும், வேறு துறையை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகளை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சொந்த சாதியினுடைய நலனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய சாதியினுடைய நலனை முன்னிறுத்தி வேலை செய்வது போலத்தான் இது போன்ற குற்றச் செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாம் வாழக்கூடிய இந்த தமிழகம் என்பது இந்தியாவை பண்டைய வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த பொழுதே இந்தியாவிலே ஒருங்கிணைந்த 6 மாவட்டங்களிலே மிகவும் பதட்டமான ஒரு மாவட்டமாக அடையாளம் காணப்பட்ட மாவட்டம் இந்த முகவை மாவட்டம் என்பது. அந்த முகவை மாவட்டத்தினுடைய கலவரம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏறத்தாழ 1957 நடைபெற்ற மாவீரன் இமானுவேல் சேகரன் படுகொலைக்கு பிறகு இந்தியாவுடைய இராணுவத்தையே வர வைக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் அரசியல் களமாக மாறி இருந்தது. அதே போன்றுதான் தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தினுடைய கலவரம் என்பது ஏதோ தொட்டுவிட்டால் விடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக சாதியினுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதியவாதிகளை வளர்த்து விடுவதால் தொடர்ச்சியாக பணியிலே இருக்கக்கூடிய சாதியவாதி அதிகாரிகள் குற்றச் செயலை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குற்றச் செயல் செய்கின்ற நபன் யார் என்று பார்ப்பதை விட அவன் என்ன சமூகத்தை சார்ந்தவன், எதை சார்ந்தவன் இயங்குகிறான் என்று அவர்கள் சார்ந்த சாதியினுடைய நலனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பல்வேறு குற்றச் செயல்கள் இந்த தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் சாதிய மோதல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறு சிறு சம்பவங்களுக்கெல்லாம் இங்கே வரிந்து பட்டி கொண்டு வேலை செய்யக்கூடிய காவல்துறை மானாமதுரையிலே நடந்த இந்த சம்பவம் என்பது ஏதோ ஒரே நாளிலே நடந்துவிடவில்லை. பல நாள் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது ஒரு வன்மத்தை மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகாஷ் என்ற இளைஞன் ஒரு கணினி அறிவியல் படித்த ஒரு பட்டதாரி. அவன் மீது சிறு வழக்குகள் இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வழக்கிற்காக அவன் கைது செய்யப்பட்ட விதம், அவனை காவலர்கள் அடித்து காலை உடைத்து கொலை செய்த விதம் என்பது ஜனநாயக நாட்டிலே யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூரமான நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்வு என்பது அரச வன்முறையோடு சேர்ந்து சாதி வரி விடுத்த காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
ஏனென்று கேட்டால் அரச வன்முறை என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானதல்ல. அது இங்கே வாழும் உழைக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் எதிரானதுதான் அரச வன்முறை. தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு என்பது ஒரு அரச வன்முறை. அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். பரவக்குடியில் நடந்த 2011 துப்பாக்கி சூடு என்பது ஒரு அரச வன்முறை. அங்கே அந்த வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அரச வன்முறையிலே பாதிக்கப்பட்ட எல்லா சமூகம் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபர்கள் அந்த வன்முறையிலே ஈடுபட்டார்கள் என்பதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தியாகி இமானுவேல் பேரவை பொறுத்தவரை அரச வன்முறையை யார் செய்தாலும் சரி, எந்த வழியில் செய்தாலும் சரி, அதை முழுமூச்சோடு எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் உங்களை ஏற்கனவே இங்கே மேமத்தூர் பகுதியிலே ஆல்வின் சுதன் என்ற ஒரு காவல் சார்பு ஆய்வாளரை 2 நபர்கள் வெட்டி கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலை செய்த நபர்களை பாரதி பிரபு என்ற அவர்களை காவல்துறை ஒரு சில நாட்களுக்கு பிறகு என்கவுண்டர் செய்து கொலை செய்து விடுகிறது. அந்த என்கவுண்டரை கூட சட்டப்படியாக அவன் கொலை செய்திருந்தால் அவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி தண்டனை வாங்கி தந்திருக்க வேண்டும். மாறாக அவனை என்கவுண்டர் செய்தது நியாயமில்லை என்று போராடிய ஒரு இயக்கம் தியாகி இமானுவேல் பேரவை. ஏனென்று கேட்டால் அங்கே பாதிக்கப்பட்டவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நடைபெற்றிருக்கிறது ஒரு அரச வன்முறை என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து அந்த அரச வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்தோம். அப்படித்தான் இப்பொழுதும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்தது சட்டத்திற்கு புறம்பானது, அரச வன்முறை, நியாயத்திற்கு புறம்பானது. நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு இளைஞனை கடத்தி சென்று அவர்கள் வீட்டிற்கு தகவல் தெரிவிக்காமல் அடித்து அவன் காலை உடைத்து 24 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் பெற்றோரிடையே தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது 5ஆம் தேதி 5/3/2026 அன்று நடந்த ஒரு குற்ற சம்பவத்திற்காக 6ஆம் தேதி தம்பி ஆகாஷை 12 மணி அளவில் அவர்கள் கைது செய்கிறார்கள். 12 மணிக்கு கைது செய்த ஆகாஷை அதாவது கிளாங்காட்டூரில் வைத்து கைது செய்கிறார்கள். அருகிலே இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு கொண்டு வரவில்லை, அருகிலே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு கொண்டு வரவில்லை, வேறு எங்கும் கொண்டு சொல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக அவனை வேறொரு வாகனத்தில் ஏற்றிச் சென்று அவனுடைய காலை அடித்து உடைத்து விட்டு 7ஆம் தேதி நீதித்துறை நடுவரிடம் இதை ரிமாண்ட் செய்வதற்காக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 24 மணி நேரம் அவர்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருந்து அவனுடைய கால்களை அடித்து உடைத்து ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அந்த ரத்தத்தை வெளியேற்றியதன் விளைவாக அவனுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தான் அவன் இறந்திருக்கிறான். இது நீதிமன்றத்தினுடைய வாக்குமூலத்திலே அதாவது நீதிபதி ரிமாண்ட் செய்யும் பொழுது தம்பி ஆகாஷிடம் கேட்ட கேள்விக்கு அவன் தெளிவாக பதிலளித்திருக்கிறான். என்னை கண்ணை கட்டி காலிலே கல்லை வைத்து இரும்பு ராடை வைத்து ஈரச்சாக்கையை சுத்தி அடித்து காலை ஒடித்தார்கள் என்று அவன் தெளிவாக வாக்குமூலம் அளித்திருக்கிறான். அவனுடைய வாக்குமூலத்தை மரண வாக்குமூலமாக ஏற்றுக்கொண்டு கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றமும் கொலை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே 6 காவலர்களும் இங்கே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னென்று கேட்டால், இதே மாதிரியான ஒரு கொலை வழக்கை சாதாரண ஒரு பிரஜை இந்த நாட்டினுடைய குடிமக்கள் செய்திருந்தால் என்ன நடவடிக்கை நீங்க எடுப்பீர்களோ அதே நடவடிக்கையை அதே கொலை குற்றம் செய்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை நீங்கள் ரிமாண்ட் செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். வெறுமனே பணியிடை நீக்கம் செய்து விட்டோம், அவர்களை வேறு ஆயுதப்படைக்கு மாற்றிவிட்டோம் அல்லது காத்திருப்போர் பட்டியலிலே வைத்திருக்கிறோம் என்ற இந்த சால்சாப்பு வார்த்தைகளை சொல்லி எங்களை நீங்கள் ஏமாற்றி விட முடியாது. முடிவாக சொல்கிறோம், இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் அவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓயவே மாட்டோம் என்கிற உறுதிக்காகத்தான் தம்பி ஆகாஷனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக சாதியின் பெயரால் இங்கே அரச வன்முறையின் பெயரால் நடைபெறக்கூடிய இது மாதிரியான கொடூர செயல்களை கண்டிக்க வேண்டிய ஜனநாயக சக்திகள் சாதியின்பால் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜனநாயக சக்தியில் ஒதுக்கொண்ட பட்சத்திலே இது மாதிரியான சட்டவிரோத செயல்களை செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அசாத்திய துணிச்சல் வந்துவிடும் என்கிற செய்தியை சொல்லி தொடர்ச்சியாக சட்டத்திற்கு புறம்பாக அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக தொடர்ச்சியாக தங்களுடைய சட்டவிரோத செயல்களை நடந்தேறி வருகிற காவல்துறை அதிகாரிகள் மீது இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் சரியான செய்திகளை சொல்லி இந்த உளவுத்துறைக்கு முழு பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு
சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் சிறையிலிருந்து வெளிவராமல் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி தண்டனை கிடைக்கும் வரை அவர்களை சிறையிலே அடைக்க வேண்டும். அப்படி அடைக்கும் பட்சத்தில் தான் எதிர்காலத்திலே இது மாதிரியான ஒரு குற்றச்செயல்கள் நடைபெறாமல் இருக்கும் என்கிற செய்தியை சொல்லி தொடர்ச்சியான ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவு தரும் வகையிலே இது மாதிரியான போராட்டங்கள் நாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுடைய ஒருதலைபட்சமான ஒரு சார்பு போக்கை நாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வெல்லட்டும் தம்பி ஆகாசனுடைய நீதி, அவனுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கட்டும் என்கிற செய்தியை சொல்லி விடைபெறுவோம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, நீதி வழங்கு, நீதி வழங்கு. எங்கள் தம்பி ஆகாசுக்கு நீதி வழங்கு, நீதி வழங்கு. கைது செய், கைது செய். கொலைகார காவலர்களை கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். கொலைகார காவலர்களை கைது செய், கைது செய். ரத்து செய், ரத்து செய். பொய் வழக்கை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். பொய் வழக்கை ரத்து செய்.